மணி ஆயிடுச்சு, இன்னும் யாரையுமே காணும். மாப்பிளை, என்ன மாப்பிளை அதிசயமா இன்னைக்கு வாக்கிங்லாம் வந்திருக்க? அது ஒண்ணு இல்ல மாம்சு, நீ வாக்கிங் தான் போறியா இல்ல வடையும் டீ சாப்பிட போறியான்னு சொல்லி அத்தை பார்த்துட்டு சொல்லுச்சு. 1 வருஷமா வாக்கிங் போறியா, 1 கிலோ கூட குறையலையாமே. ஐயோ மாப்பிள, நான் பார்க்க வரதே அவ தொல்லை இல்லாம நிம்மதியா இருக்கதான், இங்க வந்து அவ பேரை சொல்லி பயமுறுத்தாதையா. உனக்கு வேர்வனாலே வெறுப்பாச்சே, வாக்கிங் வந்திருக்கே அதான் கேட்டேன். என்ன மாமா பண்றது, வீட்டுல வரைக்கும் வந்து கொடுத்தா நல்லா தான் இருக்கும், இங்க வரைக்கும் என்னை வரைய வச்சு வேலை வாங்குறாங்க. வீட்டுல வந்து கொடுக்கணுமா? என்னத்த கொடுக்கணும்? லட்டு மாமா, லட்டு. லட்டா? புரியல மாப்பிள. புரியலையா மாமா? இன்னைக்கு குடியரசு தினம்ல. அப்படியா? அப்படியாவா? அது சரி, உனக்கு தெரிஞ்சாதான் நான் ஆச்சரியப்படணும். அதான் இன்னைக்கு பார்க்ல கொடி ஏத்தி லட்டு தருவாங்க, பிரேக்பாஸ்ட முடிச்சலான்னு பார்த்தேன். இங்க வந்து பார்த்தா இன்னும் யாரையுமே காணோம். வர வர எல்லாருக்கும் நாட்டுப்பற்று குறைஞ்சிருச்சு மாம்சு. பா பா, எங்க இருக்கப்பா? ஏடா அமேசான்ல எதுவும் கேஷ் ஆன் டெலிவரி கொடுத்துட்டியா? அமௌண்ட் எதுவும் வேணுமா? அது இல்லப்பா, ஆர்மியில சேரலான்னு இருக்கேன்ப்பா. எது இந்த தொந்திய வச்சுக்கிட்டு ஆர்மியில சேர போறியா? போடா அங்கிட்டு. பா, நெகட்டிவா பேசாம என்கரேஜ் பண்ணுப்பா. நீ பண்றதுக்கெல்லாம் என்கரேஜ் பண்ணா நான் ஜெயிலுக்கு தாண்டா போனோம். என்ன அமரன் மூவி இப்பதான் பாத்தியா? ஆமாப்பா. எப்படிப்பா கண்டுபிடிச்ச? இப்படிதான் விக்ரம் படம் வந்த போது ரோலக்ஸ் கேங்ல சேர போறேன்னு சொல்லி பான்ஸ் பவுடர் பாக்கெட் போட்டு சுத்திட்டு இருந்த. லப்பர் பந்து படம் பார்த்துட்டு வந்து கிரிப் இல்லாத பேட்டை கர்ச்சீஃப் வச்சு விளையாண்டு கிரவுண்ட்ல ஒருத்த மண்டையை உடைச்சிட்டு வந்த. இன்னும் 3 வருஷம் போனா உன்னை முதியோர் இல்லத்திலே சேர்த்துடலாம். இப்ப வந்து ஆர்மியில சேர போறாரா? ஆர்மியில. பா, நீ வேணா பாரு, நான் ஆர்மியில சேர்ந்து எப்படி டெரரிஸ்ட் எல்லாம் சுடுறேன்னு. போடா, போய் அம்மா சப்பாத்தி மாவு உருட்டி வச்சிருக்கா, போய் சப்பாத்திய சுடு. அப்புறம் நாளைக்கு காலையில 6 மணிக்கெல்லாம் குளிச்சுட்டு 8 மணிக்கெல்லாம் ரெடி ஆயிரு. நம்ம அபார்ட்மெண்ட்ல ரிபப்ளிக் டே ஃபங்க்ஷன் வச்சிருக்காங்க. பா, நாளைக்கு லீவுப்பா. நாளைக்கு அப்பா என்ன டார்ச்சர் பண்ற? நாளைக்காச்சும் நல்லா தூங்கி எந்திரிக்கிறேனே. காலேஜ்ல கொடியேத்து கூப்பிட்டாங்க, அதுக்கே போல நானு. குடியரசு தினத்தன்னைக்கு கொடியேத்த கூப்பிட்டாலே இவ்வளவு யோசிக்கிற, இவர் போய் ஆர்மியில சேர போறாரா? ஆர்மியில. டேய் சங்கரே, டேய் வேமா போய் குளிச்சுட்டு வா, பார்க்ல கொடியேத்த போறாங்க, போயிட்டு வந்துருவோம். கொடியேத்த போணுமா? என்னப்பா ஓ சுகர் கேங்கோட சேர்ந்து கட்சி எதுவும் ஆரம்பிச்சிருக்கியா? இல்லை நக்கலா? இன்னைக்கு என்ன டே தெரியும்ல? தெரியும்பா, சண்டே. சண்டேவா? அடிங்கொய்யால, இன்னைக்கு குடியரசு தினம்டா. ஆமாப்பா ஆமாப்பா, ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டேப்பா. இண்டிபெண்டன்ஸ் டேவா? டேய் ரிபப்ளிக் டேடா. ஐயோ, அது ரிபப்ளிக் டேவா? அதான்ப்பா எனக்கு தெரியும், உனக்கு தெரியுதான்னு செக் பண்ணேன். சரிப்பா, நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். அப்புறம் லட்டா ஜிலேபியா? என்னடா சொல்ற? புரியல. இல்லப்பா, எப்படியும் கொடி ஏத்துட்டு குடுப்பீங்கல்ல, என்ன ஸ்வீட்னு தெரிஞ்சா அதுக்கு தகுந்த மாதிரி முன்னாடியே பிளான்டா வருவன்ல. நக்கல்ல உனக்கு? இப்ப இருக்கிற உன்ன மாதிரி வெட்டி பசங்களுக்கு எல்லாம் நாட்டுப்பற்றுனா என்னன்னு தெரியுமல்ல? பா, சும்மா விளையாட்டுக்கு உங்க கூட கலாச்சிட்டு இருந்தா அதுக்காண்டி எங்களுக்கு எல்லாம் நாட்டுப்பற்று இல்லன்னு சொல்லுவியா? பொருளாதாரம், அரசியல், ஆன்மீகம், கலாச்சாரம், இந்த 4 விதத்திலும் நமது தாய் நாட்டிற்கு கேடு விளைவிக்கும் எந்த ஒரு அரசாட்சிக்கும் அடங்கி நடப்பது மனிதனுக்கும் இறைவனுக்கும் செய்யும் துரோகம். இது காந்திஜி அவர்கள் 1930 ஜனவரி 26 எடுத்த உறுதிமொழி. அன்னைக்கு அவர் இந்த ஜனவரி 26 சுதந்திர நாளா அறிவிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் 20 வருஷம் கழிச்சு 1950 ஜனவரி 24 நம்ம அம்பேத்கர் குழு உருவாக்கின அரசியலமைப்பு சட்டம் 308 பார்லிமெண்ட் உறுப்பினர்கள் ஒப்புதலோட நிறைவேற்றப்பட்டது. அதை கொண்டாடும் விதமா நம்ம ஜவஹர்லால் நேரு அவர்கள் ஜனவரி 26 குடியரசு தினமா அறிவிச்சாரு. இந்த இன்ஃபோ போதுமா? இந்திய தேசம் இது, ரத்தம் சிந்திய தேசம் இது, காந்தி மகான் வந்த கண்ணிய பூமி இது.